சார் அடுத்தது வந்து சிம்மம். சிம்ம ராசிக்கு அவங்களுடைய குணாதிசயம், அப்புறம் அவங்களுடைய கடன் அடையறதுக்கு உண்டான வழிகள் சொல்லுங்களேன். நிச்சயமா. சிம்ம ராசி. ம். இப்ப கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு சொல்லுங்க ஏதாவது பரிகாரம். இப்போ இந்த ராசிக்கு கடன் வந்துருச்சு. இப்போ சார் கடன் வந்துருச்சு, ம். இதை மீண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு வழிபாடு வேணும். அப்போ நிச்சயமாக இந்த கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ம். பணம் மணி ஃப்ளோ இயற்கையாக அமைச்சுக்கணும். இடம் வாங்கி போட்டு பெரிய லெவலில் வரக்கூடியது. இந்த ராசி பிஸ்னஸ் பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா, தொலை தூரத்தில் இடம் வாங்கக்கூடாது. ஓகே. இந்த ராசி இங்கே இருப்பாங்க, வேற எங்கேயும் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, ஆக்கிரமி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. அப்புறம் போய் அப்போ இப்போ இடம் எங்கே வேணாலும் போய் வேலி தேடிட்டு இருப்பாங்க. வேலி போட்டு அமைச்சுக்கணும். இந்த ராசி தத்து கொடுத்து எடுக்க தத்து எடுக்க யோகம் உண்டு. அப்போ இவங்களே தத்து கேட்டாங்க, சாமிக்கு தத்து கொடுத்தோம்பாங்க. அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு கொடுத்தா ஜாதக ரீதியாக பார்த்து தத்து எடுக்கணுமா தத்து கொடுக்கணுமான்னு பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசிங்க. வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள் அந்த கட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை தானே. அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி அதில் உங்கள் ராசியும் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். சார் அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்கு அவங்களுடைய குணாதிசயம், அப்புறம் அவங்களுடைய கடன் அடையறதுக்கு உண்டான வழிகள் சொல்லுங்களேன். நிச்சயமா. சிம்ம ராசி தைரியம் மிக்க ராசி, அதிகாரம் மிக்க ராசி. நிர்வாக திறமையில பெஸ்ட்டுங்க. சிம்மம் இருக்கும் இடத்தில் நிர்வாகம் இருக்கும், ஒழுங்கு நடவடிக்கை இருக்கும். ராசிங்க சூரியன் அரசாங்கம் சொல்லுவோம். அப்ப இவங்களுக்கு எப்பவுமே பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டது, சினிமா சம்பந்தப்பட்டது. இப்ப சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கதாநாயகன்பாங்க. அப்போ சூரியன் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் தான் அவங்க சினிமாவில் ஹீரோவாக முடியுது. ஹீரோயினுக்கும் சூரியன் தேவைப்படுது. ஜெயலலிதா அம்மா சிம்மம் தானே. ஆமா, கரெக்டா வந்துட்டாங்க பாருங்க. இல்ல அந்த மாதிரி, ஏன்னா ஏதோ ஒரு வகையில ஜாதக சிம்மமோ சூரியனோ வலுவாக இருந்தால்தான் பாப்புலர் ஆகிட்டு வராங்க, ரொம்ப லாங் டேர்மா நிற்க முடியும். இந்த ராசிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் ரொம்ப செட் ஆகும். ஹில் ஸ்டேஷன் அப்பப்போ போயிட்டு வந்தால் ரொம்ப தான் இருக்கும். இந்த ராசிக்கு எப்பொழுதுமே வாக்கு படிதம் இருக்குங்க. தான் சொல்லுகின்ற சொல் உலகமே கட்டுப்படுகிற அம்சம் இருக்கும். நல்லதே சொல்ல வேண்டிய ராசி. இந்த ராசி எப்பொழுதுமே எப்படி பாப்புலர் ஆவாங்கன்னா, பணம் மணி ஃப்ளோ இயற்கையாக அமைச்சுக்கணும். இடம் வாங்கி போட்டு பெரிய லெவலில் வரக்கூடியது. இந்த ராசி பிஸ்னஸ் பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா, ரெண்டுமே செட் ஆகும். அப்போ இவங்களுக்கு வருகின்ற கலஸ்திரம் லைஃப் பார்ட்னரே வருமானம் உள்ள வரனா வரும். அப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்கம் இருக்கும், வருமானம் வருகின்ற லைஃப் பார்ட்னராக வரும்.
இவங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பெண்கள் சம்மந்தப்பட்டதோ, கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டதோ, ஒரு அழகு சாதனம் சம்மந்தப்பட்டதோ ஒரு இன்வால்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்தால் இந்த ராசி பிஸ்னஸில் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ராசி எப்பவுமே விளம்பரம் சம்மந்தப்பட்டது ரொம்ப இந்த ராசிக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு ரொம்ப பெஸ்ட்டு. நான் 10ஆம் அதிபதியே 3ஆம் அதிபதி. அப்போ எதில் கவனமாக இருக்கணும்னா இந்த ராசிக்கு தொலை தூரத்தில் இடம் வாங்கக்கூடாது. ஓகே. இந்த ராசி இங்கே இருப்பாங்க, வேற எங்கேயும் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம். அப்புறம் போய் அப்போ இப்போ இடம் எங்கே வாங்கினாலும் போய் தேடிட்டு இருப்பாங்க. வேலி போட்டு அமைச்சுக்கணும். இந்த ராசி இயற்கை தத்து எடுக்க யோகம் உண்டு. அப்போ இவங்களே தத்து கேட்டாங்க, சாமிக்கு தத்து கொடுத்தோம்பாங்க. அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு கொடுத்தா ஜாதக ரீதியாக பார்த்து தத்து எடுக்கணுமா தத்து கொடுக்கணுமான்னு பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசிங்க. இப்போ இந்த கடனுக்கு அகலக்கால் வைக்காமல் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இவங்களுக்காக வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஊருக்கு கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து கூடாத ராசி இது. இப்போ கடன்லேருந்து வெளியில் வரத்துக்கு சொல்லுங்கள் ஏதாவது பரிகாரம். இப்போ இந்த ராசிக்கு கடன் வந்துருச்சு சார், கடன் வந்துருச்சு, இதை மீண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு வழிபாடு வேணும். அப்போ நிச்சயமாக இந்த கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு பெருமாள் வழிபாடு நல்லா இருக்கு. அப்போ பெருமாள் வழிபாடு பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவத்தில் வழிபாடாக இருக்கலாம், உடுப்பி கிருஷ்ணராக இருக்கலாம். இந்த மாதிரி வழிபாடுகள் எந்த யோசா இருக்கு. இவங்களுக்கு துளசி வழிபாடு, துளசி செடியை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ராசிக்கு எப்பவுமே நான் சொல்வேன், வியாழக்கிழமை அன்று நல்லா பாருங்க, வியாழக்கிழமை அன்றைக்கு இவங்களுக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி, பொதுவாக புதன்கிழமை கொடுப்பான், சனிக்கிழமை கொடுப்பான். கடல்ல மீண்டு வர்றதுக்கு இந்த ராசி வியாழக்கிழமை. இதே பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் குழந்தை வடிவத்தில் இருக்கிற கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம ஒரு வழிபாடு அந்த வியாழக்கிழமை போய் வழிபாடு செய்து இந்த படிப்படியாக மீண்டு வந்துடுறாங்க. அப்போ குரு பகவான் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு ஒரு முறை சுண்டல் மாலை அறிவித்து இதெல்லாம் பண்ணலாம். சார் வாழ்வியல் பரிகாரமாக அவனுக்கு கொடுத்துருவோம். வாழ்வியல் பரிகாரம்னா ஒரு சில தானம் கொடுத்தாலும் கடன் அடையும். இந்த குழந்தைகளா இருக்கிறவங்க வந்து புக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. இந்த ராசி முதல் புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, பென்சில் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்து நிச்சயமாக அதுலேருந்து கடன் படிப்படியாக மீண்டு வந்துடுவாங்க. சார் இப்போ கடன் கொஞ்சம் அடைஞ்சிருக்கு, இன்னும் மீண்டு வர்றதுக்கு என்ன அப்படின்னா மைத்ரேய முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு. அது ஷார்ட்டாக கூட சொல்லுவோம், நிறைய இருக்கு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் குறிப்பிட்ட கடன் அடைக்க எடுத்து வைக்கலாம். இல்லை செவ்வாய் லக்னம் இல்லை விருச்சக லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற நாளில் கடன் அடைக்க வழிபிறக்கின்றன. அப்போ இந்த மாதிரிலாம் பணம் கடன் அடையுமா? நிச்சயமாக கடன் அடையும். அப்போ இன்னொரு வழிபாடு எப்பவுமே இந்த ராசி கொடுப்பேன், நடராஜர் வழிபாடு கொடுப்பேன். நடராஜர் வழிபாடு, சிவா விஷ்ணு கோயில்கள், இப்போ சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்துருக்கும். இப்போ இந்த ராசிக்கு ஐயப்பன் கொடுப்பேன். ஐயப்பன் ஏன் கொடுப்பேன்னா அவர் தான் சிவ வழிபாடும் இது ரெண்டும் சேர்ந்த ஹரி விஷ்ணு, அதாவது ஹரிஹரன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த அம்சங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரும் சார். இவங்களுக்கு டக்குன்னு கை தூக்கி விட்டு மேல் நோக்கி எடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்துடுது. அப்போ எப்போ சார் மீண்டு வரோம்? நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த ராசி தாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சிம்ம ராசிக்கு எப்படி கடன் அடையிறது உள்ள விஷயங்கள்லாம் கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ சார். ஒன்றும் பயம் இல்லை. சிம்ம ராசிக்கு எப்படி கடன் அடையிறதுக்கு உண்டான சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குணாதிசயம் அழகாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அது சொன்ன பரிகாரத்தெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.